ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட்ல பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஏன் இவ்வளோ செலவு பண்ணி கொடைக்கானல் போயிட்டு ரிப்பீட்டடா அதே சேம் சீனே போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்மளாம் யோசிச்சோம் இல்லையா? அதுக்கான பதில் தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எஸ், நம்ம நதி ஃபேமிலிக்குன்னு இருந்த ஒரு பூர்வீக வீடு, அவங்க அப்பாவுடைய ஞாபகமா இருந்த அந்த ஒரு வீடும், அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, ஒரிஜினல்ஸ் எல்லாமே, அது எல்லாத்தையும் பசுபதி வந்து சீஸ் பண்ணிட்டாரு. எப்படி சீஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட்டி வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பசு வந்து எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் தூக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காவேரியோட டைலாக்ஸ் கண்டிப்பாக பசுபதியை நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு கொலவெறியோட கிளம்புறாங்க. சாரதாம்மா அதுக்கு தான் சொல்றாங்க, எனக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கை தான் முக்கியம், இந்த வீடு கூட முக்கியம் இல்லை, அப்பாவே போயிட்டாரு, வீடு எதுக்கு அப்படின்னு டைலாக்ஸ் எல்லாம் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லா பொண்ணும் வெளில வந்து விட்டதும் தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு வீடு தான் முக்கியம் அப்படின்றாங்க. அதுக்கு தான் சொன்னேன், நான் பசுபதியும் அவங்க பொண்ணையும் கொண்டுடுறேன் அப்படின்னு நம்ம காவேரியுமே சொல்றாங்க. ஸோ அவங்களுக்குள்ள மறுபடியும் அந்த அடிதடி நடக்குது. நீ ஏண்டி கொள்ற, நான் கொள்றேன்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமாவுமே வந்து கையில எதையும் தூக்கி அடிக்க போறாங்க. அப்புறம் தான் குமரன் அங்கே என்ட்ரியை கொடுத்து அவரும் உத வாங்கினாரு. அண்ட் அப்படியே இந்த மாதிரி நடக்கும்போது லாஸ்ட்ல இந்த வெள்ளை சட்டை போட்டுட்டு ஊர்ல இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து எடுத்து விடுறாங்க. சண்டைலாம் இங்க போடக்கூடாது, நீ உங்க ஊர்லயும் போட்டுக்கொடுற மாதிரி சம்திங் சொல்றாங்க. ஸோ ஃபைனலா இவ்வளவு செலவு பண்ணி அவங்க கொடைக்கானல் வந்ததோட ஒரே நோக்கம், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ அவங்க கைக்கு போயிடுச்சு. அடுத்ததான் காவேரி வந்து அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுல இறங்க போறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்து விஜய் காவேரியை பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து நம்ம காவேரி ஃபர்ஸ்ட் வெண்ணிலா சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து பசுபதியால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் கொடுத்தா அந்த ஒன் டே இன்னைக்கு தான் முடிய போகுது. இப்போ காவேரி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, முக்கியமாக இன்னைக்கு எபிசோட்ல விஜயும் கார்ல சேம் அந்த கொடைக்கானல் சேல்ஸ் அதே ஒரு மாதிரி எனக்கே வந்து எப்படி சொல்றது, நான் ரெகுலரா பாக்குற ஒரு சீரியல். உங்களுக்கே தெரியும், நைட்ல எனக்கு அவ்வளவா தூக்கம் இருக்காது, பாப்பா இருக்கிறதுனால ஒரு 2 மணிக்கு போலதான் தூங்குவேன். காலையும் 6 மணிக்கு எந்திரிக்கிறதுனால எம்என் பார்த்து தான் நான் ஃப்ரெஷ்ஷா தூக்க கலக்கத்தோட தான் பார்ப்பேன். பார்க்க அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்ட்ரெஸ்டா பார்க்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்து ஹாப்பியா இருப்பேன். பட் இன்னைக்கு எபிசோட், அந்த டியூஸ்டே எபிசோட்லாம் பார்க்கும்போது தூக்க கலக்கம் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஸோ சீன் கண்டிப்பா வந்து டெவலப் பண்ணியே ஆகணும். ஓகே, கொடைக்கானல் சீன் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம மனசு தேத்திப்போம். கண்டிப்பா அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் நல்லா இருக்கும். மறுபடியும் நான் நம்புறேன் நம்ம டீம். அவங்க வந்ததோடைய வேலை, அந்த டாக்குமெண்ட்ஸ் இப்போ பசுபதியால பறிக்கப்பட்டுச்சு. இப்போதைக்கு அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லை, இதை எப்படி மீட் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இனிமே ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்க போல. நேத்திக்காவது விஜய் அண்ட் யமுனா சீன்லாம் கொஞ்சம் வச்சாங்க, இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கல. அதை விட முக்கியமான விஷயம், நாளைக்கு நம்ம எம்என் இருக்கா இல்லையான்றது இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஷெட்யூல் பார்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். ஏன்னா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஷோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. லாஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேல நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வீக்கா வந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அது இண்டிபெண்டன்ஸ் டேவா விநாயகர் சதுர்த்தியா ஆயுத பூஜைன்னு தெரியல. இனிமேல் அதிகமாக இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பேக் டு பேக் வரும் தீபாவளி வரைக்கும். ஸோ நம்ம வீக்காக லாஸ்ட் டைம் 2 ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்பயும் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை ரிலேட்டடாக அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.